நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லோப்ராக்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் டூத் ப்ரஷ். இந்த கேம் பேர் டூத் ப்ரஷ். ஸோ போகலாம். இந்த கதவு தந்தோடனே நான் இல்லை எத்தனை வாட்டி அவுட் ஆகணும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கூட பார்க்கறதுக்கு முன்னாடி லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுனால தான் அத்தனை வீடியோ போட்டேன். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளே உங்களுக்கு காட்டிட்டேன். நீங்கள் கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் நான் ஹார்ட்டு போட்டு விட்டுருவேன். ஹார்ட்டு இப்போ கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் நான் ஹார்ட் போட்டு விட்டுருக்கேன். தேங்க்யூ. என் கிட்டேருந்து பதில் வரணும்னா ஒன்றையும் தான் பண்ணுறது. தட்டி விடுறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்டு பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது. ஓகே, நம்ம இப்போ போவோம். கேம் பேர் சொல்லியாச்சு. ஆமாம் சொல்லியாச்சு. என்ன பல் செட்டு கிடக்குது. எத்தனை அங்கே இருந்திருக்கும்னு தெரில. நம்மளுக்கு என்ன படையா படையா அங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 6 பாட்டி இருக்கு. பல்லு கேமில் எப்படி 6 பாட்டி இருக்கும்? ஓகே, இந்த இதுவை வந்து நம்ம எப்பயோ பார்த்துக்கிட்டோம் போலீஸ் கேம்லலாம். இங்கே போய் பார்த்துக்கணுமா? இல்லை ஏதோ சாவி தரணும். இங்கே தான் கிடக்குது. சாவி கசிச்சு. இது வேற போயிடுச்சு. போ. அங்கே ஒரு 3 7 8 9 பாட்டி 9 பாட்டி. இந்த சொன்ன மாதிரியே இதுவும் அப்படியே தூக்கி போட்டு போகிறேன். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். வேறு வழி எனக்கு தெரியல. அது கேன்சராக என்ன சொல்லவும் முடியலை. நான் இங்கே ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி கால் உள்ளே போச்சுன்னா அது இதுவானது உள்ளே விழுந்துடும் அப்படின்னு அர்த்தம். இதுவே மேலே நம்ம கால் ஏறிச்சுன்னா நம்ம விழ மாட்டோன்றது தான் அர்த்தம். புரிஞ்சுதா? இதே ட்ரிக்கை வச்சோம் நீங்கள் இந்த கேம் ஈஸியாக ஆடலாம். கூட இன்னொரு ட்ரிக்கும் பார்த்தேன். நம்ம ஏறுறது மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்குது. இது கீழே விழுறது மட்டும் பாருங்களே, இது சப்பையாக இருக்குது. அதனால தான் அது வச்சும் அது நான் என்ன இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இதுதான். அடுத்து சொன்ன பாருங்க, கம்பி மேலே மென்ட்லி தள்ளி போடா. தள்ளி தான் போய்ட்டு கொண்டு போயிடலாமா? நல்லது. மோடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதே. அப்பா கூட இந்த வீடியோலையும் ஒரு புது ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்ட்ரோ எப்படியோ கண்டுபிடிச்சி எப்படிலாம் இல்லை, ஈஸியாக ப்ளே ஸ்டோருக்கு போனேன். இன்ட்ரோ ஆப்புன்னு பண்ணிட்டேன். ஒன்று தப்பாக வந்துச்சு. செகண்ட் திரும்பி அதே மாதிரி போட்டேன். வந்துச்சு. நான் வெளியே காணோம். அங்கே ஏதோ பட்டன் இருக்குது. போகும். இது வந்துச்சா, இது பண்ணி பார்த்து ஒழுங்காக வச்சு வீடியோவுக்கு இது பண்ணி நான் பண்ணுறது வந்து இன்ஷாட்டுன்ற ஒரு ஆப்பில் தான் பண்ணுறேன். ரொம்ப ஒழுக்கு. அதனால தான் உங்களுக்கு கீழே சைடில் வந்து இன்ஷாட்டுன்னு வரும். உங்களுக்கு வேணுன்னா அந்த ஆப்பை ஏற்றுங்க. இன்ஷாட் ஆப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது நேற்று வந்து இது ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் எங்கள் மாமா பண்ணியிருந்தான்ல, அது என்ன ஆச்சு, அதான் செட்டிங்ஸ் மொத்தத்துக்குள்ளேயும் போட்டானுங்க. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு என்ன இன்றைக்கும் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரும். எல்லாத்துலேயும் இனிமேலேருந்து தமிழில் இன்ட்ரோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அவ்வளோதான், பெஸ்ட்டான ஒரு யூடியூபராக ஆகிட்டேன். அவ்வளோதான் சொல்லணும். பரவாயில்ல, இதை பண்ண உங்களுக்கெல்லாம் வெரி 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 தேங்க்ஸ். சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை. இந்த மாதிரி இருக்கு. நானாக இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். ஓகே, போ ஏனி ஏறு. தப்பா முதல்ல மேலே பார்த்துட்டு ஏறணும். தப்பா இது பண்ணலாம். கில் ஆல். என்னது அது? கில் ஆல். உங்களுக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனோம். போ ஜம்பை
ஆற்றுல மாட்டக்கூடாதா? இவன் என்ன பேச ஆரம்பிச்சாலே பிளா 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 பிளான்னு நான் சொல்கிறேன். கேட்கறதுக்கு ஃபன்னியாக இருக்குது. நான் வழியவே காணோம். முட்டு சந்து பண்ணோம். மேலே ஏறணுமா? நம்மளும் மேலே ட்ரை பண்ணுவோம். ஏய் நான் ஐயோ ஃப்ளூக்கில் எங்கே போய் உண்டு வரட்டேன். பரவாயில்ல, இதுவும் நல்ல வழி தான். இது வழி கண்டுபிடிக்கணுமா? இந்த வழிக்கு எங்கெங்கேயோ வழி போகுது. இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ திங்க் ரொம்ப நேரம் ஆகிடும் போல். ஏன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்த வழிக்கே வருவோம். சரி, வந்த வழிக்கே வருவோம். போடு லக்கு செம்ம. ஏதோ ஃப்ளூக்கில், நான் சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் ஃப்ளூக்கில் தான் பண்ணேன். நானும் பார்த்துலாம் முடியல. ஃப்ளூக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயரில் லோன் லைஃப்பில் வந்து பாட்டு ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆனால் சத்தியமாக நான் கிராண்டிலே பல்ப் வாங்கிட்டேன். அவனை அடிக்க முடியுமான்னு தெரில. நானே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அவனை அந்த மாதிரி அடிக்க முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யார் ஆன்லைன் பிளேயே தெரில, விட்டுருங்க. அதான் வந்து ஒன்றே என்னதுன்னா, திடீர்னு அவன் 4 மேட்ச் போயிட்டான். சரி, 3 மேட்ச் அவன் வின் ஆகிட்டான். நான் வின் ஆக வேண்டிய மேட்ச்சு இது, நான் 0வில் இருக்கிறேன். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? இது தானே. அச்சோ தெரியாமல் கட்டாயிடுச்சு.